நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சா? எல்லாம் ஃப்ரீயா நில்லுங்க எல்லாரும். யாரை பார்க்கணும்? பாதுகாப்பு உங்களுக்கே 2 பேரும் பாதுகாப்பு சொல்றேன். போதும்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. தப்பு மொத்தமாக எல்லாருக்கும் கட்ட பாருங்க. வாடா தப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அண்ணன் மீது ஒரு அவதூறு வழக்காக இந்த பாலியல் வழக்கை எடுத்துகிட்டு வந்து அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த புகாரை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த புகாரை வந்து ஒரு நீதிபதியே வந்து முன் வந்து இதை நடத்தணும். புகார் கொடுத்தவர்கள் அந்த புகார்தாரர் மனுவை வாபஸ் பெற்றிருந்தாலும் இந்த பாலியல் வழக்கை விசாரிக்கணுன்ட்டு அண்ணன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு நீதியரசர் சொன்னதா இன்னைக்கு சம்மன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நீதியரசர் ஐயாவும் சரி இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட நம்ம கேட்கறது ஒன்றே ஒன்று தான். தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பாலியல் வழக்குகள் அனைத்துக்கும் இதே போல நடவடிக்கை நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா, இல்லை அண்ணன் சீமான் மீது மட்டும் இதே போல நடவடிக்கை நீங்கள் முன்னெடுக்கிறீங்களான்றதை மட்டும் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்டம்ன்றது பொதுவாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் தான் இருக்கணும். பாலியல் வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருடத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை, அதுவும் அந்த நடிகை 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடித்த ஒரு நடிகை, அந்த நடிகையை வந்து ஒரு 10 ஆண்டுக்கு பின்பு ஒரு புகாரை தராங்க. அந்த புகார் வந்து 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 3 ஆட்சி மாறிடுச்சு. 15 ஆண்டு காலம் கழித்து 3 ஆட்சி மாறிய பிறகு அதுக்கப்புறம் அந்த வழக்குக்கு நீங்கள் வந்து அவங்க புகார் மனுவை வாபஸ் பெற்ற பிறகு நீங்கள் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும் இதை துடிக்கிறீங்கன்னா அது காரணம் என்ன? இதுக்கு காரணம் வந்து முழுக்க அரசியல் தான். அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். சீமானந்தன் நாம் தமிழர் கட்சியும் அவங்க மேலே ஒரு மக்கள் ஒரு வெறுப்புத்தன்மையை ஏற்படுத்தணும், ஒரு அவதூறை பரப்பணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான் தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை. இந்த வழக்கில் ஒரு உண்மையும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கோட அவர் இருந்து ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு, ஒரு கேக்கு ஏதோ ஒரு பிறந்த நாள் கேக்கு வெட்டுற மாதிரி ஒரே ஒரு புகைப்பட காட்சி மட்டும் தான் இருக்குதே தவிர 15 ஆண்டு காலமாக இருந்துதான் ஒரு பொண்ணு கூட ஒரு ஆண் வந்து பக்கத்தில் நின்று ஒரு கேக்கு வெட்டுற மாதிரி ஒரு புகைப்படத்தை வச்சுக்கின்னு பாலியல் வழக்குன்னு சொல்லி 15 ஆண்டு காலமாக இதை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கிறது. இதை வச்சு நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் வந்து முடக்க நினைக்கிறது, அது மேலே அவதூறு பறக்கிறது, நம்பிங்க சோர்ந்துருவாங்க அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறது வந்து உங்களுடைய அறியாமை தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இது வந்து ஒரு அடிப்படை அறிவு இல்லைன்றதை தான் இது காட்டுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து தம்பிங்க சோர்ந்து போயிட மாட்டோம். இன்னும் நாங்கள் பக்கபலமாக அண்ணனுக்கு இன்னும் பேரெழுச்சியாக திரண்டு இன்னும் பக்கபலமாக கட்சியினுடைய வளர்ச்சி இதை விட பன்மடங்கு அதிகமாக ஆகுற மாதிரி நாங்கள் நாம் தமிழ் கட்சிக்காக இருப்போம். அண்ணனோட பக்கபலமாக இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாலியல் வாழ்க்கை இருக்குது குற்றச்சாட்டு. அந்த பாலியல் வாழ்க்கை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அந்த குற்றவாளி மீது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த வழக்கு அதை எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இருக்குது, அது சம்பந்தமாகவும் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்து மக்கள்கிட்ட யார் அது உண்மையான குற்றவாளின்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, யாருக்கு எதிராக இந்த சட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுது.
சட்டத்தை இன்னாருக்கு எதிராக இப்போ அரசு ஆளுமையாக இருக்கிறவங்க யார் மேலேயும் இந்த சட்டம் வந்து பாயாது. இந்த சட்டம் என்பது எப்படி இருக்குதுன்னா ஒரு சிலந்தி வலையை போல இருக்குது. இதில் வந்து பெரிய பெரிய முதலையெல்லாம் இந்த சிலந்தி வலையை கீழ்ச்சின்னு போயிட்டு கொசெல்லாம் மாட்டிக்குது. அது போல தான் இந்த சட்டம் இருக்குது. இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. சட்டன்றது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறை என்பதே இப்போ ஆட்சி செய்யாத அதிகாரத்துக்கு வரவே எங்கள் மேலே இது பாயுது. அதை இது அதிமுக மேலே இருக்கிற பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு உண்மை தன்மையும் இது சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மையார் கொடநாடு எஸ்டியில் இருக்கக்கூடிய அந்த கொலை வழக்கை பற்றி இவங்க இந்த திமுக அரசாங்கம் எதுவுமே சொல்லலை. இப்போ அந்த கள்ளச்சாராயம் வித்தானுங்க அவங்க வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்கிறாங்க, அவங்க மேலே எடுத்த நடவடிக்கை என்ன எதுவுமே சொல்ல. அவங்க மறுபடியும் வந்து கள்ளச்சாராயம் விற்கிறதா இவங்க வந்து பேசி நிற்கிறாங்க. இது போல் பல்வேறு சட்ட ஒழுங்கு நடவடிக்கையை சீர்கட்டு போயிருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து செயல்படுத்தின்னு இருக்குது. இதை வன்மையாக கண்டுக்கிறோம். சட்டன்றது எல்லாருக்கும் பொது. பாலியல் வழக்குன்னா இந்த சீமான இது முதல்ல இந்த வழக்கு வந்து உண்மையா இது போல வழக்கு தான் கருணாநிதி ஐயா மேலே எவ்வளோ வழக்கு கொடுத்துருக்கலாம், எம்ஜிஆர் ஐயா மேலே எவ்வளோ வழக்கு கொடுத்துருக்கலாம். பல்வேறு அரசியல் தலைவர் மீது இந்த மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்தது, ஒரு பெண்மணி வந்து பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் பாலியல் வழக்கு போட்டுக்கின்னு இருந்தீங்கன்னா யார் அரசியல் கட்சி, யார் இந்த மக்களுக்கு சேவை செய்வா? ஏதோ ஒரு பொண்ணு எப்பயோ ஒரு பக்கத்தில் நின்று ஒரு பெண் தோழியெல்லாம் எடுத்து நாளைக்கு இதே போல இந்த கேஸை முன்னுதாரணமாக எடுத்து நீ எல்லா பெண்களும் வந்து புகார் கொடுக்க வந்தால் என்ன பண்ணுவீங்க? எல்லாருடைய பாதுகாப்பு என்ன வருது? புரியுதுங்களா? இந்த மாதிரி பொய் வழக்கெல்லாம் வந்து நீங்கள் ஊக்கப்படுத்திக்கிட்டு இதை வந்து அவருக்கு பேர் கலங்கப்படுத்துறன்ற பேரில் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை வந்து இந்த அரசாங்கம் எடுத்துன்னு போகுது. அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறை வழக்கறிஞர்களை கூட நீதிமன்றத்திற்கு விடாமல் கூட்டி வைத்ததினர் எல்லா ஊடகங்களையும் பார்த்துக்கிட்டு இங்கே சட்டத்தின்படி நீதிமன்றம் சொன்ன காரணத்தின்படி 14 வாரங்களுக்குள் இதெல்லாம் செய்கிறேன்றதுக்காக எடுக்கப்பட்ட இந்த பிரச்சனை. அமுல்ராஜை அடிச்சு விட்டாங்கன்றத கொண்டு போய் நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போறீங்க. வழக்கறிஞர்கள் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா? நீதிமன்றம் அப்புறம் இருக்குது. சிவிலியன்ஸை அலோவ் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இப்போ சாதாரண பொதுமக்களோ வேறு யாரோ உள்ளே வரக்கூடாது, இரவு நேரத்தில் ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அன் டைத்தில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லலாம். வழக்கறிஞர்கள் கார்டு வச்சிருக்கிறவங்கள உள்ளே விடாமல் தடுத்ததுக்கு சட்டத்தில் என்ன இடம்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அங்கே நின்ன போலீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஏசி, 10 இன்ஸ்பெக்டர், 20 சப் இன்ஸ்பெக்டர், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவல்துறை அங்கே கூச்சி இவங்க 2 பேரையும் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ போலீஸை கொண்டு வந்து செலவழிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கேட்குறேன் இந்த அரசு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவங்க 2 பேரையும் சிறைப்படுத்துவதற்கு இவ்வளோ வேலை செஞ்சு வழக்கறிஞர்களை கூட உள்ள விடாமல் நான் சொல்கிற வழக்கறிஞர்களை மட்டும் தான் அனுமதி பண்ணால் அப்படி சட்டத்தில் இடம் இருக்கா? இப்போ இதனால் போலீஸ் ஸ்டேட்டா இல்லை வேறு எதுனா சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, வேறு எதாவது ஆட்சி நடக்குதா? அப்போ இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறுவதற்கு காவல்துறை எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறது. எப்படின்னா ஸ்டாலின் அவர் உணர்ச்சி வசம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. பாவங்க அப்பா ஸ்டாலின் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க, தெரியாமல் அப்பா ஸ்டாலின் தானே. அப்பா ஸ்டாலினுக்கு அதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா முக ஸ்டாலினுக்கு தெரியும், அப்பா ஸ்டாலினுக்கு தெரியாது. பாவம், அதனால அப்பா ஸ்டாலின் தெரியாமல் தான் இந்த இதெல்லாம் நடக்குது. தெரிஞ்சிருந்தா இதே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கில் திமுகவினுடைய உடன்பிறப்புகள்ல இருந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்ல இருந்து எல்லா பேரும் கத்துனீங்க, கதறினீங்களா இல்லையா? எடப்பாடியினுடைய ஆட்சியில் இவ்வளவு கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்டு 2 பேர் மரணிச்சுட்டாங்கன்னு ஊரே சேர்ந்து ஒப்பாரி வச்சிங்களா இல்லையா? அப்போ அதே ஒப்பாரியை இப்போ ஏன் வைக்கலாங்க? திமுக வைக்காது, அது அரசு. திமுகவின் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஜனநாயகம் பேசுகிறவர்கள், ஜனநாயகம் வெல்லணும்னு நினைக்கிறவங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவர்கள் எவராவது ஒருத்தர் கண்டிச்சிருக்கிறார்களான்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அடி வாங்குவது, சிறைப்படுத்துவது, ஜனநாயக விரோதமாக சிறைப்படுத்தப்படுவது, ஒடுக்குமுறைக்கு ஆளாகுவது, அடக்குமுறைக்கு உள்ளாகுவதை ரசிக்கிறீர்களா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம்.